ஒரு நிகால மாப்பிள்ளைக்கு டபிள் 2 சொல்லுகிறான், அவன் டபிள் 2 வேண்டாம். மகனுடைய தொகையை விட கல்யாண மண்டபத்துடைய வாடகை எத்தனை லட்சம்? 5 லட்சம், 10 லட்சம். சில இடங்கள்ல பார்த்தா அல்லா பாதகங்கள் எந்த கிறுக்கு முடிஞ்சது தெரியல, 15 லட்சம் வாடகை. எப்படி மனசு வருதுன்னு தெரியல. ஒரு நாள் கூட்டுது. ஒரு நல்ல ஆம்பளைனா அதுக்கு அடையாளம் என்ன? முஸ்லிம்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வாடகை வீட்டுல லோன் அலையிறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, ஒரு சொந்த வீடு இல்ல. ரொம்ப உஷாரு, மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா கேட்கறது. ஏன் கல்யாணத்துல செலவு பண்றதுக்கு ஒரு வீட்டை வாங்கி கொடுத்துட வேண்டியதானே? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: واللاتي تخافون نشوزهن فعظوهن واهجروهن في المضاجع واضربوهن. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 4வது தராவீஹை நிறைவு செய்து 5 ஜுசுக்களை செவியேற்று நாம் அமர்ந்திருக்கின்றோம். குர்ஆனுடைய வரிசையில் 4வது சூராவாகிய சூரத்துன் நிசா நேற்று ஓதப்பட்டது. சூரத்துன் நிசா 9 ஜுசுக்களை கொண்ட சூரா. அதில் ஆரம்பம் முதல் 1.25 ஜுசு ஓதி முடிக்கப்பட்டது. சூரத்துன் நிசா என்று சொன்னால் பெண்கள் என்று பொருள். அந்த சூராவுக்கு பேரு பெண்கள். காரணம், பெண்களுக்குரிய சட்டங்கள், பெண்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, பெண்களுக்கான உரிமைகள் என்ன, எந்தெந்த உரிமைகள் இந்த உலகத்தில் பெண்களுக்கு மறுக்கப்பட்டது, இஸ்லாம் பெண்களுக்கு எந்தெந்த உரிமைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதை பற்றி இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா விரிவாக பேசுகின்ற காரணத்தினால் இந்த சூறாவிற்கு சூரத்துன் நிசா என்று பெயர் வைக்கப்பட்டது. ஆரம்பம் முதல் கடைசி வரை ஆங்காங்கே பெண்களுக்குரிய உரிமைகளை அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டே வருகிறார். இந்த சூரத்துன் நிசாவினுடைய முதல் வசனமே, அந்த முதல் வசனம் ஒவ்வொரு நிகாவினுடைய குத்துபாவிலும் ஓதப்படுகின்ற ஒரு வசனம். யா அய்யுஹன் நாஸ் தகு ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. மனிதர்களே, உங்களை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்தான். முதலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அவர்களுடைய விழா எலும்பில் இருந்து ஹவ்வா என்ற துணையை படைத்தான். பிறகு அந்த இருவரில் இருந்துதான் உங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா பல்கி பெருகச் செய்திருக்கின்றானே, அந்த அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்பதுதான் சூரத்துன் நிசாவினுடைய முதல் வசனம். இந்த முதல் வசனம் எதை நமக்கு கற்றுத் தருகிறது? ஏன் இதை நிகாவினுடைய குத்பாவில் ஓதப்படுகிறது என்றால், அல்லாஹ் தஆலா எல்லா மனிதர்களும், ஆண்களும் சரி பெண்களும் சரி, உலகத்தில் பல்கி பெருகி இருக்கின்ற எல்லா மனிதர்களும் ஒரே தாய் தந்தையின் பிள்ளைகள் என்பதை உணர்த்துகிறார். இதில் பெண்களுடைய உரிமை எப்படி சொல்லப்படுகிறது என்றால், உங்களுக்கு மனைவியாக வந்த ஒரு பெண், அவளை தயவு செய்து யாரோ என்று நினைக்காதீர்கள். எங்கிருந்தோ வந்திருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க.
ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் என்று நினையுங்கள். உங்களுடைய உடன் பிறந்த சகோதரி, உடன் பிறந்த சகோதரி என்றால் யார்? எனக்கு யார் தாய் தந்தையோ அதே தாய் தந்தை தான் அந்த பெண்ணுக்கும் தாய் தந்தை. அதுதான் சகோதரி. ஒரு சகோதரிக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கணும். திருமணம் முடிச்சு போயிடுச்சு, மச்சான் சரியா கவனிக்க மாட்டேங்கிறாரு, தங்கச்சியை போட்டு அடிக்கிறாரு. இந்த சகோதரருக்கு எவ்வளவு மனசு வேதனைப்படும், எவ்வளவு துடிச்சு பெறுவான். சில ஆண்கள், அதாவது அந்த பெண்ணுடைய சகோதரர்கள் கொஞ்சம் வேகம் இருந்துச்சுன்னா நம்ம மச்சானுக்கு அடிக்க போறேன் அப்படி எல்லாம் போவாங்க. அப்படிலாம் செய்யவே கூடாது. இருக்கிற சண்டை பெருசா ஒரு வீட்டு மருமகனுக்கு என்று ஒரு கண்ணியம் இருக்கிறது. ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணும். நம்ம ஏதாவது வார்த்தையை விட்டா கூட என்ன உண்டாகும், உங்க அண்ணங்காரன் வந்து இது மாதிரி சொல்லிட்டு போலாம், நீ என்ன சொன்ன, சண்டைக்கு பெருசாக. நான் சொல்லும்போது நம்முடைய உடன் பிறந்த சகோதரி போன இடத்துல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க கேள்விப்பட்டா நமக்கு எப்படி வேதனையா இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம வீட்டுக்கு வந்த நம்முடைய மனைவி கஷ்டப்படுறாங்கன்னா அவர்களுடைய சகோதரர்களுக்கு பட வேதனையா இருக்கு. நாம் பெற்றோர்களாக இருந்தால் நம்முடைய பிள்ளையை திருமணம் முடித்து கொடுக்கிறோம். சென்ற இடத்துல போய் மகிழ்ச்சியாக இருந்தால் சந்தோஷப்படுறோம். ஒண்ணும் இல்ல, மருமகன் நம்முடைய மகள் சொல்வதை எல்லாம் என்ன செய்யறாங்க கேட்கிறாரு. எங்க கூட்டு போக அப்படின்னு என்ன செய்யறாரு, கூட்டு போறாரு. ஏதாவது வாங்கிட்டாங்கன்னு சொன்னா என்ன செய்யறாரு, உடனே வாங்கி தராரு. இப்ப இந்த பெண்ணை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் என்ன சொல்லுவாங்க, குறிப்பா தாய் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க. ஜும்மா பையன் இல்ல, நம்ம பேசிட்டு நல்ல மருமகன், நல்ல மருமகன். ஏன் இவங்க பெற்றெடுத்த பெண் பிள்ளையின் சொல்லை கேட்டால் மருமகன் நல்ல மருமகன். ஆனால் இவங்க வீட்டுக்கு ஒரு மருமகள் வந்திருக்கும், அந்த மருமகள் சொல்வதை மகன் கேட்டா இப்ப என்ன சொல்லுவாங்க, நல்ல பையன் தான் நீ சொல்லுவாங்களா? இல்ல, இப்படி அடிமை பொண்டாட்டி சொன்னதெல்லாம் கேட்கிறோம். பொண்டாட்டி கூட்டு போனா உடனே ஓடுறோம், பொண்டாட்டி ஒண்ணு வாங்கி கேட்டா உடனே வாங்கி தரோம், அத்தா அம்மாவை மறந்துட்டான், பொண்டாட்டி அடிமையா போயிட்டான். இது என்ன பாகுபாடு? உங்க புள்ள சொல்றத மருமகன் கேட்டா நல்ல மருமகன், ஆனா வீட்டுக்கு வந்த மருமகள் சொல்வதை உங்களுடைய மகன் கேட்டால் வந்து கொஞ்ச நாள்லயே அசிங்கப்படுத்திட்டா, என்னவோ செஞ்சுட்டா என் பிள்ளைய. எல்லோரும் ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் என்பதை உணர்ந்து அந்த பெண்ணுடைய உரிமையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பெண் பிள்ளை வீட்டை விட்டு நீங்க திருமணம் முடிச்சு கொடுத்தீங்க, உங்களுடைய பெண் பிள்ளைக்கு என்ன உரிமைகள் எல்லாம் வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதே உரிமைகள் உங்களுடைய வீட்டிற்கு வந்த மருமகளுக்கும் இருக்கிறது. ஏன் யாரோ என்று நினைக்கிறீர்கள்? உங்களுடைய ரத்தம் தான் துடிக்குது, உங்க சதம் தான் துடிக்குது. வீட்டிற்கு வந்த மருமகள் வேறு யாரோ இல்லை, எல்லோரும் ஒரே ஆதம் ஹவ்வாவுக்கு பிறந்தவர்கள் தான் என்பதை அல்லாஹ் தஆலா முதல் வசனத்திலேயே அல்லாஹ் தஆலா நமக்கு போதிக்கிறான். அதை தொடர்ந்து பல்வேறு செய்திகள் அல்லாஹ் தஆலா சூரத்துன் நிசாவின் 3வது வசனத்தில் தான் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு அதிகமாக 2 திருமணங்களில் இருந்து 4 திருமணங்கள் வரை செய்யலாம் என்ற விதி அல்ல, செய்ய வேண்டும் என்றல்ல, செய்யலாம் என்ற அந்த விதி விளக்கை கூறுகிறான் 3வது வசனத்தில். எந்த 3வது வசனத்தில் ஒன்றை விட அதிகம் திருமணம் செய்து கொள்வதற்கு அனுமதியை அல்லாஹ் கொடுத்தாலோ அதே வசனத்தில் அல்லாஹ் தஆலா உடனடியாக சொல்கிறான், உங்களால் ஒன்றை விட அதிகம் திருமணம் செய்து அந்த 2 மனைவிமார்களுக்கு மத்தியில் சரிசமமாக உங்களால் நடந்து கொள்ளவே முடியாது. எனவே ஒன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று அழுத்தமாக சொல்லி விடுகிறார். இதே சூரத்துன் நிசாவினுடைய மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான், வலன் தஸ்ததிஉ. உலமாக்களுக்கு தெரியும், லன் வலன் லன் வந்தா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க.
வலன் தஸ்ததீஉ உங்களால் முடியவே முடியாதுன்றான். இதற்கு அன்தஅதியு பைனன் நிஸா பல திருமணங்களை செய்து அவர்களுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ள உங்களால் நம்ம படைச்ச ரப்பு சொல்றான் லன் தஸ்ததீஉ உங்களால் முடியவே முடியாது சொல்லி சொன்னா வலவ் ஹரஸ்து நீங்கள் பேராசை கொண்டாலும் சரி. சில பேருக்கு ஆசை இல்லையா, நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் சரி நான் சமமா வைப்பேன், நீங்க ஆசைப்பட உங்களால முடியவே முடியாது. நீங்க இது மாதிரி ஒன்றை விட அதிகம் திருமணம் செய்து பல தமிழுக்குள்ள ஒரு பெண் பக்கம் நீங்கள் சாய்ந்து இன்னொரு பெண்ணை அந்தரத்தில் தொங்கவிடப்பட்டவனை போன்று ஆக்கிவிடாதீர்கள். இந்த பெண்ணுக்குரிய உரிமையை கரெக்டா கொடுங்க என்பதாக அல்லாஹ் தஆலா இதே சூரத்துல் நிசாவில் கூறுகிறார். இதை இந்த நீதமாக நடந்து கொள்வது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு சிறிய ஒரு சம்பவத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். சமீபத்தில் வாழ்ந்து மறைந்த அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு மார்க்க மேதை இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மார்க்க ஞானத்தின் கூர்மையை அல்லாஹ் கொடுத்திருந்தார். தஃப்சீர்லாம் எழுதியிருக்காங்க, முழு குர்ஆனுக்கு தஃப்சீர் எழுதியிருக்காங்க. அவர்கள் எழுதிய நூல்கள் 1000 என்று கூறுகிறார்கள். அந்த நூல்கள்ல எப்படிப்பட்டதுன்னா நம்ம அதை படிச்சா ஆனா என்ன ஒண்ணு அரபியில உருதுல இருக்கு, அதை படிச்சா இஸ்லாமிய ஞானம் ஏற்படும். எனவேதான் அவர்களுக்கு பட்ட பெயரை ஹக்கீமுல் உம்மத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உம்மத்தில் பிறந்த மிகப்பெரிய ஞானி அப்படின்னு. காரணம் என்னவென்றால் அவர் எப்படிப்பட்ட கிதாப் எழுதியிருக்காங்கன்னா ஒரு கிதாப் அஹ்காமே இஸ்லாம் அகல்தி நஸர் में அப்படின்னு இஸ்லாமிய சட்டங்கள் அறிவின் பார்வையில் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த 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 கிதாபை ஃபுல்லா படிச்சா இஸ்லாமிய சட்டம் சுத்தத்துல இருந்து ஆரம்பிச்சு தொழுகை, நோன்பு, ஸகாத் அப்படின்னு போய் குற்றவியல் சட்டங்கள் எல்லாமே லைனா வரும். எல்லா சட்ட திட்டங்களுக்கும் அறிவுக்கு பொருந்திய சட்டங்கள் தான் இஸ்லாமிய சட்டங்கள் என்பதை அழகாக அறிவுபூர்வமாக எழுதி இந்த உம்மத்திற்கு ஒப்படைத்தவர்கள். அவ்வளவு பெரிய மார்க்க ஞானம். ஆனால் அவர்கள் திருமணம் செய்தார்கள். முதல் திருமணத்தில் அவர்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்தது. நீண்ட காலம் பார்த்தார்கள், குழந்தை பாக்கியம் இல்லை. சரி, குழந்தை பாக்கியத்திற்காக இன்னொரு திருமணம் செய்து பார்க்கலாம் என்று திருமணம் செய்தார்கள். திருமணம் செய்ததிலிருந்து எவ்வளவு நீதம் என்றால் எந்த பொருளை வாங்கிட்டு வந்தாலும் எடை போட்டு அளந்து துல்லியமா பாதி செய்வாங்க. இது அவர்களுடைய மாணவர்களுக்கு நல்லா தெரியும். உண்மையில் நடந்த சம்பவம். மாணவர்களுக்கு ஸ்கூல் மதரசா லீவ் விடுமுறை, அவங்க கிராமங்களுக்கு போயிட்டாங்க. அதுல ஒரு மாணவர் கிராமத்துக்கு போனார். இந்த தர்பூசணி சீசன் இப்ப வந்து ஆரம்பிச்சிருக்கு, நல்ல தர்பூசணி சீசன். அவர் ரிட்டர்ன் மதரசாக்கு போகும்போது என்ன நினைச்சாரு, வருஷத்துக்கு என்ன செய்வோம், கிராமங்கள் தர்பூசணி நல்லா இருக்கு, தர்பூசணி வாங்கி போய் கொடுப்போம் அப்படின்னு தர்பூசணி வாங்குறாரு. வாங்கும் போது ஞாபகம் வந்துருச்சு, அசத்துக்கு 2 மணி ஆச்சு, அப்ப என்ன செய்வோம், 2 தர்பூசணி வாங்கி போவோம் அப்படின்னு நினைக்கிறார். நினைக்கும் போது இன்னொரு சிந்தனை, அசத்து வந்து ரொம்ப அளந்து கொடுப்பாங்க, ஒரு தர்பூசணி பெருசா ஒரு தர்பூசணி சின்னதா இருந்தா கொடுக்க மாட்டாங்க, வேளாண் சொல்லிப்பாங்க. என்ன பண்ணாரு, ஒரே மாதிரி தர்பூசணி 2 எடுத்தாரு. நீங்க நல்ல தர்பூசணி கடைக்கு போய் பாருங்க, போன வருஷம் பார்த்த தர்பூசணி இந்த வருஷம் வந்த மாதிரி இருக்கும். அப்படியே எல்லாம் தலை படைக்கிறாங்க, அடித்து மீண்டும் உண்டாக்குறாங்க. அந்த பையன் என்ன செஞ்சாரு, மாணவர் ஒரே சைஸ்ல ஒரே மாதிரி இருக்கிற 2 தர்பூசணி எடுத்தாரு. எடுத்து கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து அசத்தை கொடுத்தாரு. தர்பூசணி எப்படி வெயிட் எப்படி இருக்கும், பயங்கரமான வெயிட். அசத்து கேட்டாங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு 2 தர்பூசணி 1 வாங்கிட்டு வந்தா 10 தான் கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, சார் உங்களுக்கு 2 அதனால 2 தர்பூசணி வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மாணவன் சொன்னாங்க, கொஞ்சம் தர்பூசணி பாருங்க, 2 ஒரே மாதிரி இருக்கு, நீங்க ரொம்ப நீளமா இருக்கீங்கல்ல, அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சேன், ஒரே மாதிரி 2 தர்பூசணி எடுத்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுல ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம் சொல்லுங்க, தர்பூசணி வெளியில பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தூக்கி வந்துட்டேன், ஆனா சில தர்பூசணியை வெட்டினா சிலது இனிக்கும் சிலது செய்யாது.
இனிக்காது என்ன செய்யும்? ரெண்டு தர்பூசணி ஒரே மாதிரி தூக்கி வந்துட்டேன், ஒண்ணு இனிக்கும் ஒண்ணு இனிக்காது என்ன செய்வீங்க? அது நான் என்ன செய்யறேன்னு நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, நூல் பிடிச்சி ரெண்டு தர்பூசணியை பாதி பாதி வெட்டிட்டாங்க. வெட்டி இதுல உள்ள பாதி அதுல உள்ள பாதியை சேர்த்து ஒரு மணி, இதுல உள்ள பாதி இதுல உள்ள பாதியை சேர்த்து இங்க ஒரு மணிக்கு வந்தோம். பாத்தியா டேஸ்ட் சமூகம் சேர்த்து இந்த அளவுக்கு நீளமா நடந்து கொள்ள முடியுமா நம்மளால? யாரும் முடியாது. அல்லாஹ் தஆலா இதை எல்லாம் சூரத்துல் நிசாவிலே பதிவு செய்கிறார். அதே போல அல்லாஹ் தஆலா சொன்னான், வலாத்துன் நிசா ஸதகாத்திஹின்ன நிஹ்லா, உங்களுடைய மனைவிமார்களுக்கு மனமுவந்து மகரை கொடுங்கள், சந்தோஷமா மகர் கொடுங்க. ஒரு நிக்கால இன்னைக்கு மகர் எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மாஷா அல்லாஹ். ஆனால் வருத்தம், மிகப்பெரிய வருத்தம் என்ன தெரியுங்களா? மகருடைய தொகையை விட டெக்கரேஷனுக்கு செலவு செஞ்ச தொகை மகனுடைய தொகையை விட கல்யாண மண்டபத்துடைய வாடகை எத்தனை லட்சம்? 5 லட்சம், 10 லட்சம். சில இடங்கள்ல பார்த்தா அல்லாஹ் பாதகங்கள் என்ன கிறுக்கு முடிஞ்சிச்சது தெரியல, 15 லட்சம் வாடகை. எப்படி மனசு வருதுன்னு தெரியல. ஒரு நாள் கொடுத்தது 15 லட்சம் வாடகை. மகர் எவ்வளவு? 20 சவரன், 20 கிராம், 10 கிராம் அப்படிலாம் சொல்றாங்க. சஹாபாக்கள் இடத்த லேண்ட மகரம் கொடுக்கலாம். இனி யாராவது இருக்காங்க? மாற்று மருந்தவர்களுக்கு புத்தி வந்துருச்சு. அவங்க பெருசா கல்யாணத்தை பெருசா பண்ணாம என்ன செய்யறாங்கன்னா, மருமகளுக்கு என்ன செய்யறாங்க, இடத்தை கிஃப்ட் பண்றாங்க. இடம் சாதாரண விஷயமா? முஸ்லிம்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. வாடகை வீட்டுல லோன் அலையறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, ஒரு சொந்த வீடு இல்ல. ரொம்ப உஷார், மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா கேட்கறது. ஏன் கல்யாணத்துல செலவு பண்றதுக்கு ஒரு வீட்டை வாங்கி கொடுத்துட வேண்டியதானே? கல்யாணத்துக்குரியவர்களை இஸ்ரா வீண் விரயங்கள். மகர் அதிகமா கொடுக்கணும். மகர் எந்த அளவு? மகருக்கு குர்ஆன் வச்ச பேர் என்ன தெரியுங்களா? குர்ஆன்ல மகர் வரல, ஸதகாத் வருது. இந்த ஸதகாத் என்ற வார்த்தை சிதுக்குல இருந்து வந்துச்சு. சிதுக்குனா என்ன அர்த்தம்? உண்மைன்னு அர்த்தம். யார் எந்த அளவிற்கு மகரை கூட்டி கொடுப்பார்களோ அந்த அளவிற்கு தான் அவர் உண்மையான கணவனாக இருப்பான். ஒரு நல்ல ஆம்பளைனா அதுக்கு அடையாளம் என்ன? மகர் கரெக்டா நல்லா இருக்கும். மகர் எந்த அளவுக்கு கூட்டி கொடுக்கிறாரோ அந்த அளவுக்கு தன்னுடைய மனைவியை ஒழுங்காக வைத்துக் கொள்வார். காரணம் என்ன தெரியுங்களா? பெரிய பொருள் கொடுத்த பிறகுதான் வந்திருக்கு. ஒருத்தர் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தார், விலகுவதற்காக சொல்றேன். ட்ரெயினை விட்டு இந்த வெளியூர் பயணத்துல எல்லாம் தான் இறக்க வேண்டிய அந்த 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 நிலையம் வரும்போது, ஸ்டாப் வரும்போது என்ன செய்வாங்க, கொஞ்சம் முன்கூட்டியே எழுப்பி முகத்தெல்லாம் கழுவி சில பேர் நல்ல எண்ணெல்லாம் தேய்ச்சி மாறுவாங்க. மாறி ஃப்ரெஷ்ஷா என்ன செய்வாங்க, ட்ரெயின்ல இருந்து இறங்குவாங்க. அப்படி ஒருத்தர் நல்லா எல்லாத்தையும் தொடச்சி கிடச்சி எல்லாம் பண்ணியிருக்காரு. ட்ரெயின்ல இருந்து இறங்க போறாரு. பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாலாம், சார் ஒரு விஷயம் நான் உங்க செயல்பாட்டுல இருந்து ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன், சொல்லட்டுமா? என்ன சொல்லுங்க சார். நீங்க வச்சிருக்க இந்த வெள்ளை துண்டு உங்களுக்கு யாரும் ஃப்ரீயா கிஃப்டா கொடுத்துருக்காங்க. ஆமா, இந்த துண்டு எனக்கு கிஃப்டா தான் வந்துச்சு. எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அந்த வெள்ளை துண்டை வச்சு உங்க ஷூவை துடைக்கும் போதே கண்டுபிடிச்சேன், எவ்வளவு ஃப்ரீயா தந்திருக்கிறாங்க. ஓசியில வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சேன். இன்னைக்கு மனைவி ஓசியில வர்றதுனால, சும்மா சீப்பா வர்றதுனால கண்ணியம் தெரியல. நல்ல தொகையை மகராக கொடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்ற சூரத்துல் நிசாவில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وَإِنْ أَرَدْتُمُ اسْتِبْدَالَ زَوْجٍ مَكَانَ زَوْجٍ وَآتَيْتُمْ إِحْدَاهُنَّ قِنْطَارًا فَلَا تَأْخُذُوا مِنْهُ شَيْئًا. நீங்கள் கொடுத்த மகர் ஒரு குவியலாக இருந்தாலும் சரி, அந்த திருமணம் ஒரு கால் முறிகிறது என்றாலும் கூட, நீங்கள் கொடுத்த மகர் அது ஒரு குவியலாக இருந்தாலும் கூட திரும்பி வாங்காதீர்கள், அதை திருப்பி கேட்காதீங்க. அது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வாசம் எப்படி தெரியுமா இருக்கு? வெக்கமா இல்லையான்ற மாதிரி அல்லாஹ் சொல்றான். ஒருத்தர் இன்னொருத்தோட எவ்வளவு நெருங்கி இருந்த பிறகு கொடுத்த மகரை கேட்கறதுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கிறான். கைப்பத்தல எப்படிப்பா திருப்பி கேட்கறீங்க கொடுத்த மகரை, வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் கொடுத்த மகர் ஒரு குவியலாக இருந்தாலும். அதனாலதான் உமர் அந்த காலத்துல நீண்ட சம்பந்தம் சும்மா ஷார்ட்டா சொல்றேன், ரொம்ப ஆண்கள் கஷ்டப்பட்டாங்க, நிறைய மகர் கொடுக்க முடியல. உமர் சொல்ல கொஞ்சம் குறைச்சிக்குங்களே, ரொம்ப ஆண்கள் சிரமப்படுறாங்க. ஒரு கிளவி எழுதி சொல்லிச்சு,
நீங்களா சொல்றீங்களா குரான்ல எடுத்து சொல்றீங்களா? இல்ல நானா தான் சொல்றேன். நான் குரான்ல எல்லாம் ஒரு குவியலே கொடுத்தாலும் திருப்பி கேட்க கூடாதுன்னு சொல்றான். குறைச்சிக்கிறீங்கன்னு சொல்றது நீங்க யாருன்னா உடனே மெம்பர்ல இருக்காங்க, மன்னிச்சுக்கிறீங்க உமர் தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னா சொல்ல வருவது மகர் தொகை அதிகமாக இருக்க வேண்டும். கொடுத்த மகர் என்ன செய்யக்கூடாது, ரிட்டர்ன் கேட்கக்கூடாது. ஒரு நிக்கால உண்மையில் வந்துச்சு மகர் கொஞ்சம் அல்ல நிறைய தான் தராது, நிறைய மகர். உதாரணத்துக்கு ஒரு 20 சவரன் வாங்கினேன். தப்தர்ல எழுதுவாங்கல்ல, எழுதும் போது 5 சவரன் எழுதுங்க. ஏன்னா இது மாற்றமா இருக்கு, அதே கொடுக்காம எழுதிட்டு போயிடலாம். இவர் என்ன செய்யறாரு, 20 சவரன் மகரா போறாரு. ஆனா எழுதும் போது என்ன எழுதுகிறாரு, 5 சவரன் எழுதி. ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டேன், ஏங்க 5 எழுது, 20 கொடுங்க 20 எழுதுக்கல அப்படின்னா எழுதும் போதே இந்த சந்தேகம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா 20 போயிடும். இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருந்தா எப்படி? நல்ல மகர கொடுங்க குர்ஆன் சொல்கிறது. அதே போன்று பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கிறது என்பதை குர்ஆன் தான் சொல்கிறது, வேற எந்த வேதத்திலும் கிடையாது. இந்திய அரசியல் சாசன சட்டத்துல எல்லாம் குர்ஆன் வந்த பிறகுதான், இல்லைன்னா எல்லாரும் முஸ்லீம் ஆயிடுவாங்க பயந்து போய் பெண்களுக்கு உரிமை இல்லையே சட்டமாக அதற்கு பிறகு இயற்றினார்கள். பெண்களுக்கு சொத்துல உரிமை இருக்குன்னு குர்ஆன் எவ்வளவு அழகா சொல்கிறது தெரியுமா? ஒரு பெண் தாயாக இருந்தால், பிள்ளைகள் மரணித்து விட்டால் அந்த தாய்க்கு சொத்தில் பங்குண்டு. ஒரு பெண் மகளாக இருந்தால் தந்தைமார்கள் மரணித்து விட்டால் அந்த தந்தைமார்களுடைய சொத்து, தாயாக இருந்தாலும் சரி தந்தை யார் மௌத்தா போனாலும் அந்த மகளுக்கு எப்படி மகளுக்கு சொத்தில் பங்குண்டோ அதே போன்று மகளுக்கும் சொத்தில் பங்குண்டு. ஏன் பாத்தீங்கன்னா எல்லா செலவும் யாருக்குதான்? இஸ்லாத்துல ஆணுக்குதான். திருமணம் முடித்து கொடுக்கிற வரைக்கும் பெண் பிள்ளையை வளர்க்கிற பொறுப்பு தந்தைக்கு. திருமணம் முடித்து கொடுத்த பிறகு கணவனுக்கு. ஒரு கால் கணவன் இல்லை அப்படின்னா மகன் தான் என்ன செய்ய பார்த்துக்கணும். எல்லா செலவுகளும் ஆண்களுக்கு. பெண்களுக்கு எந்த செலவையும் எப்பொழுதுமே வைக்கவில்லை, எந்த செலவையுமே இல்லாம பாதிய கொடுக்குது. அப்ப என்னது, பெண்களுக்கு தான் அதிகம். எல்லா செலவையும் கொடுத்துட்டு பெண்ணை விட டபுள் மடங்கு. இஸ்லாம் தான் அழகான உரிமை. அந்த உரிமை இல்ல, அந்த பெண்களுக்கு சொத்து இருக்கு என்பதை சொல்லும் போது மிம்மா பல்லம் இன்னும் ஒரு வார்த்தை எல்லாம் எக்ஸ்ட்ரா செய்யலாம். என்ன அப்படின்னா, சின்ன பொருளா இருந்தாலும் சரி பெரிய பொருளா இருந்தாலும் சரி பெண்களுக்கு சொத்துல பங்கு இருக்குன்றான். அப்படின்னு அர்த்தம், உதாரணமா அத்தை மோத்தா போயிட்டாரு, பெரிய புல்லட் வச்சிருந்தாரு. புல்லட் ஒரு ஆண் ஒரு பையன், ஒரு பெண் பிள்ளையும் அவருக்கு, ஒரு ஆண் மகனும். இப்ப இந்த புல்லட் யாருக்கு? மகளுக்கா? மகனை புல்லட்டா ஓட்ட போது அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து 1 லட்சத்துக்கு போதுன்னு வைங்க. பழைய புல்லட்டுக்குள்ள நல்ல வேல்யூ இருக்குல்ல, அதுல 33,000 ரூபாயை தன்னுடைய உடன் பிறந்த சகோதரிக்கு கொடுத்த பிறகுதான் தொடரும் பைக்க. அதுக்கு முன்னாடி தொடக்கூடாது. அந்த பிள்ளைக்கு அதுல உரிமை இருக்கு. 3 லோன் சின்ன பொருளா இருந்தாலும் பங்கு இருக்கு என்பதை குர்ஆன் திட்டவட்டமாக சொல்கிறது. அதில் குறிப்பாக மனைவிக்கும் பங்கு உண்டு. இதுல ஒரு சின்ன குறிப்பு நல்லா கவனிக்கணும். பொதுவாக சொத்த பங்கு வச்ச பிறகுதான் அது பங்காக ஆகும் என்பது இல்லை. அது சொத்த பங்கு வைக்கவே இல்லை, 1 வருஷம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆன பிறகு பங்கு வைக்கிறாங்க அப்படின்னு கிடையாது. மௌத்தா போன அடுத்த செகண்ட் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல யாருக்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டான் திட்டவட்டமா. அதெல்லாம் மாத்தவே முடியாது. அவ்வளவு யாருக்கு போயிடுச்சு. உதாரணத்துக்கு ஒருத்தர் மௌத்தா போறாரு, 3 கோடி விட்டுட்டு போறாரு. எத்தனை கோடி? 3 கோடி விட்டுட்டு போறாரு. ஒரு பையன் ஒரு பொண்ணு. என்ன அவங்க சொல்லுங்க, 2 கோடி பையனுக்கு, 1 கோடி பெண்ணுக்கு. அப்படின்னு நம்ம பங்கு வச்சாதான் பிரியும்லாம் கிடையாது. என்ன செஞ்சிருவோம், ஒரு வீடு விட்டுட்டு போயிருக்காருன்னு வைங்க, அந்த வீட்டுல 3ல 2 பகுதி யாருக்கு? பையனுக்கு, 1 பகுதி பெண்ணுக்கு. ஆட்டோமேட்டிக்கா பிரிஞ்சிடும். உதாரணத்துக்கு அந்த வீட்டுல இருந்து வாடகை வருதுன்னு வைங்க, எவ்வளவு வாடகை வருது? 30,000 வருதுன்னு வைங்க. அடுத்த மாசத்துல இருந்து 10,000 யாருக்கு போய் ஆகணும் சொல்லுங்க? ரொம்ப தயக்கமா இருக்கு இது சொல்றதுக்கு மட்டும். அந்த பொம்பளை பிள்ளைக்கு போய் ஆகணும். இதுல இருந்து அந்த மரணித்தவுடன் தானாக பங்கு பிரிந்து விடும். பங்கு வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவ்வளவுதான். பங்கு எல்லாம் வச்சுட்டா நம்ம என்ன வைக்கிறது ஆச்சுங்களா? இதுல இருந்து ஒரு சட்டம். ஒரு மனைவி, ஒரு கணவன் மௌத்தா போறாரு,
அந்த கணவனுக்கு இந்த மனைவியின் முழுமையில வேற மனைவி பிள்ளைகள் இருந்தால் 8இல் 1 மனைவி கிடைக்கும். பிள்ளைகளே இல்லைன்னா 4இல் 1 கிடைக்கும். இப்ப கணவன் மூத்த போயிட்டார், அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிடும்? பங்கு தன்னால பிரிஞ்சிடும். இந்த பெண் கணவன் மூத்தா போனதுனால இதான் முடிஞ்ச உடனே இன்னொரு திருமணம் செஞ்சுட்டாங்க. அப்ப வேற ஒருத்தன் கணவனா வந்துட்டார். இப்ப முதல் கணவனுடைய சொத்து இன்னும் பங்கு வைக்கல. இப்ப இந்த பெண் இன்னொரு திருமணம் செஞ்சுட்டாங்க இல்லையா? அதனால முதல் கணவன் மூத்தா போயிட்டார்ல, அவருடைய சொத்தை பங்கு வச்சு அந்த மனைவி கொடுக்கணுமா? கொடுக்கூடாது. வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்க, வேற ஒரு புருஷன் வந்துட்டாங்க, நிறைய பேருக்கு சந்தேகம். அதான் வேற ஒரு புருஷன் வந்துட்டாரு. இது இந்த சண்டை யாருக்கு வருதுன்னா, மூத்தா போன கணவனுடைய அண்ணன் தம்பி இருப்பாங்கல்ல, மொத்தத்தையும் அமுகிறது. அதுவும் அவங்க வேற கல்யாணம் பண்ணிட்டாங்கல்ல, என் தம்பியுடைய சொத்துல கொடுக்க முடியும். அவங்களும் வேற கல்யாணம் பண்ண என்ன பண்ணாட்டீங்க? மூத்தா போன அடுத்த நிமிஷம் 4ல 1 செஞ்சிருச்சு, போயிருச்சு. அவங்க வேற கல்யாணம் பண்ணல, அதெல்லாம் வேற கல்யாணம் நிறைய இடங்கள்ல கொடுக்கறது இல்லை. வேற கல்யாணம் பண்ணிட்டான், நீங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டல, சம்மந்தமே இல்லை நினைக்கிறேன். என்ன சம்மந்தமே இல்லை? கல்யாணம் ஆகி அடுத்த நிமிஷமே யார் மூத்தா போயிட்டா? கணவன் மூத்தா போயிட்டான். நிறைய இடங்கள்ல அப்படி கூட நடந்துருக்கு. இந்த வாலிப பசங்க என்ன செய்வாங்க, மாப்பிள்ளையை தூக்கிட்டு வேகமா போறது பைக்ல, போனவன் திரும்பி வரல, அவ்வளவுதான், அன்னைக்கே மூத்து. நல்லா பாதுகாக்கணும். அப்ப மூத்தானா கூட சொத்துல 4ல 1 யாருக்கு போயிடும்? மனைவி போயிடும். இப்படி பல்வேறு சட்டங்கள். அதில் குறிப்பாக அந்த பெண்களிடத்தில் நீங்கள் நல்ல விதத்தில் குடும்ப வாழ்க்கையை நடத்துங்கள். அல்லாஹ் சூரத்துல் நிசால சொன்னான். ஆண்களை பார்த்தா சொன்னா, பெண்களை பார்த்து சொல்லல. நீங்க கணவனிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க சொல்லல. ஆண்களாகிய நம்மளை பார்த்தா சொன்னா, மனைவிமார்களிடத்துல நல்ல விதத்தில் குடும்ப வாழ்க்கையை நடத்துங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அந்த பெண்களை நீங்கள் ஏதேனும் ஒரு காரணத்தால் வெறுத்தால் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அங்கு அல்லாஹ் நிறைய கயிறை வச்சிருப்பான். அப்படின்னு அர்த்தம். வெறுக்கிறீங்க, ஆனா கயிறு வச்சிருப்பேன் நல்லா சொல்றான். அப்படின்னு அர்த்தம், வெறுத்து தலாக் விட்டுறாதீங்க. அந்த உங்களுக்கு வெறுப்பா இருக்கக்கூடிய மனைவியுடன் வாழுங்க. கயிறு இருக்கு. அது என்ன கயிறு இருக்கு? எனக்கு பிடிக்கல ஜத்து, எப்படி வாழ முடியும்? வாழு, கயிறு இருக்கு. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, பிடிக்காத மனைவியோடும் வாழ்க்கை நடத்தினால் அல்லாஹ் என்ன கயிறு வச்சிருப்பான் தெரியுமா? அதை பிடிக்காத மனைவியின் மூலமாக பிடித்தமான குழந்தை செல்வத்தை அல்ல கொடுப்பான். பிடிக்காத கணவனோடு வாழவே முடியாது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போனா அந்த பிடிக்காத கணவனின் மூலமாக என்ன குழந்தைகள் தருவான்? பிடிச்சமான குழந்தை. சில சமயங்கள்ல பார்க்கலாம், கணவன் மனைவி ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்க, ஆனா பெற்று போனதுக்குள்ள என்ன செய்யாது? ஒன்னும் உண்மையா இருக்காது. இப்படி இருக்காது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தா அல்லாஹ் தஆலா அந்த குடும்ப வாழ்க்கையில என்ன செய்வானா? நல்ல நல்ல பிள்ளைகளா ஒரு கொடுத்துருவான். ஏன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாங்கல்ல, அந்த திருமணத்தை முறிச்சு இல்ல. இதே சூரத்துல் நிசால சொல்றான், எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா, முறிச்சுத்தான் ஆகணும் என்ற கட்டத்துக்கு போனா கூட முறிச்சிடாதீங்க. சேர்ந்து வாழ்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. சூரத்துல் நிசால அல்லாஹ் சொல்றான், என்ன செய்யுங்க? ஆரம்பத்துல பாருங்க, 7 கட்டம் இருக்கு. எத்தனை கட்டம் இருக்கு? தலாக் சொல்றதுக்கு எத்தனை கட்டம்? 8வது கட்டத்துலதான் தலாக்கே சொல்லணும். அது என்ன 7 கட்டம்? என்ன சூரத்துல் நிசால அழகா அப்படின்னு நல்லா சொன்னா. ஃபர்ஸ்ட் என்ன? உபதேசம் செய்யுங்க, சொல்லுங்க, புரிய வைங்க. நான் உனக்கு கணவன், அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான், வீட்டுக்கு என்னதான் தலைவராக்கி இருக்கான், நான் சொல்றதை நீ கேட்கணும். நீ நான் சொல்றதை கேட்காட்டி மலக்குமாருடைய சாபம் உண்டாகும். நான் என்ன ஒண்ணு அப்படி சொல்லிட்டேன், இப்படி புரிய வைக்கணும். இன்னைக்கு பேசவே தெரியல, எது கட்டாலும் இழுத்து போட்டு உடனே அடிக்க வேண்டியது. இப்படி இல்லை, உபதேசம் செய்யணும். நீ இல்ல நான் என்ன சொல்லணும், நான் என்ன செய்யணும்னு சொல்லி செய்யறேன் அப்படின்னு கேட்கணும். கேட்டு உபதேசம் செய்யணும். 2வது, படுக்கையை விட்டு பிரிக்க வேண்டும். என்ன அர்த்தம்? ஒரே படுக்கையில இந்த பக்கம் திரும்பி படணும், இந்த பக்கம் திரும்ப கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பகல்ல போட்டு அடிக்கடியில் அடிக்கிறீங்க, ஆனா நைட் என்ன செய்வீங்க? இப்படி பண்ணாதீங்க, வெக்கமா ஏன்ற மாதிரி நான் சொல்ல கேட்கிறேன், புகாரில வருது. அப்போ உங்களுக்கு மாறு செஞ்சா என்ன செய்யுங்க? படுக்கையில பிரிச்சு பாருங்க, இந்த பக்கம் திரும்பி பாருங்க. ஒரு நல்ல பெண்ணா இருந்தா ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு வழிக்கு வருவாங்க. இதெல்லாம் எதுவும் பண்றது இல்லை. பண்ணாமலே என்ன செய்யறது? ஒரு 3 நாளைக்கு பேசாம இருக்கணும்ன்றாங்க. சரி, பேசாம இருக்கணும்னு என்னது? அதுக்கும் விளக்கம் தட்டாங்க. வீட்டுல இருக்கும் போதுதான் பேசக்கூடாது. வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தா
பேசுற மாதிரி வச்சுக்கணும். வீட்டை விட்டு வெளியில போனா பேசணும். அந்த அந்த ஹிஜ்ரான், அந்த வெறுப்பை காட்டுவது, என் சொல் பேச்சு கேட்கல நீ அப்படின்னா ஒரு 3 நாள்ல பேசாம இருக்கணும். அந்த 3 நாள் எங்க வீட்டுல இருக்கும்போது பேசாம இருக்கணும். இதுக்கு கட்டுப்பட்டுருவாங்க. இதுக்கும் கட்டுப்படலைன்னா லேசா அடிக்கலாம். இது அடிக்கலாம் குரான்ல வருது. அது என்னது? முஸ்தஹப் பண்றாங்க. அடிச்சே ஆகணும், இல்ல தொழுதே ஆகணும், ஜகாத் கொடுத்தே ஆகணும். சரி, அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படி அடிக்கிறாங்க? ரசூலுல்லாஹி சொல்றாங்க, காயம் ஏற்படாத விதத்தில் முகத்தில் அடித்து விடாதீர்கள். ஹதீஸ்ல வருது எல்லாமே. தழும்பு ஏற்பட்டு விடக்கூடாது, எலும்பு முறிஞ்சிடக்கூடாது. சில கணவன்மார்கள் அடிக்கிற அடி எலும்பு உடைஞ்சு போயிருக்கு. அவங்க போய் டாக்டர்கிட்ட போய் பொய் சொல்றாங்க. எப்படிமா? போலீஸ் கேஸ் ஆயிடும். அடிச்ச அடிக்கு போலீஸ் கேஸ் ஆயிடும். இவன் கம்மி என்னனும் இருந்தாலும் பொய் சொல்றாங்க. கணவனை பாதுகாக்கிறது போலீஸ் கேஸ் ஆகிருந்து பொய், பறிக்க விழுந்துட்டேன், அப்படி விழுந்துட்டேன், இப்படி விழுந்துட்டேன்னு பொய் சொல்றாங்க. தேங்காய் வெட்டு அடிக்கிறாங்க. தேங்காய் மூஞ்சில போட்டு இந்த எலும்பு உடைஞ்சிருது. எப்படி எப்படிலாம்? இது 3 கட்டம். லேசா அடிச்சு பார்க்கலாம். மிஸ்வாக் வச்சு மாதிரி இருந்தா அடிச்சு பார்க்கலாம். அடுத்த கட்டம் என்ன தெரியுங்களா? இந்த 3 கணவன் மனைவிக்குள்ள முடிஞ்சு போயிடும். அடுத்த ஆளுக்கு தெரியக்கூடாது பிரச்சனை. ஒரு 4 செவருக்குள்ள முடிஞ்சு போயிடும். 4வது கட்டம், இதுக்கு எதுக்குமே என்ன செய்யல, கட்டுப்பட்டு வரல அப்படின்னா அவங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர், இவங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர். அந்த ஒருத்தர் எப்படி இருக்கணும்? நீதமான ஆளா இருக்கணும். எல்லாம் சொல்லுவாங்க. நீதம்னா என்ன தெரியுங்க அர்த்தம்? அழகான விளக்கம் சொல்லியிருக்காங்க தஃசீர்ல. கணவன் இப்ப பெண் வீட்டு சகோதரர் வராரு, கணவன் வீட்டு சகோதரர் வராரு. இவர் என்ன நினைக்கிறார்? நான் என்ன பெண் வீட்டு சபா கூப்பிட்டுருக்காங்க, அதனால நான் என்ன செய்ய முடியும், பெண்ணுக்கு சப்போர்ட்டா பேசணும்னு சைத்தா உள்ளத்துல போடுவான். அப்படி உள்ளத்துல வந்துச்சுன்னா நடுவராக இருக்க தகுதியற்றவர். நான் ஆண் வீட்டு சார்பா வந்திருக்கேன், எனவே கணவனுக்கு சப்போர்ட்டா என்ன செய்ய கொஞ்சம் பேசணும் அப்படின்னா இவர் நடுவராக இருக்க தகுதியற்றவர். நீதத்தை பேசணும், எப்படியாவது சேர்த்து வைக்கணும்ன்ற எண்ணம் உள்ளவர்களாக இருக்கணும். நல்ல குரான் சொல்றாங்க. அதே போல ஒருத்தரை கூடுங்க அப்படின்னு அர்த்தம். கூட்டத்தை சேர்க்க தேவையில்லாம 4-5 பேர் கூப்பிட்டு வந்தீங்கன்னு வைங்க, வந்துட்டோம் நம்ம சார்பா இது செய்யணும், ஏதாவது பேசணும்னு உளறி தள்ளிட்டு போயிருவோம். சில பேர் 4-5 பேர் கூப்பிட்டு 4-5 பேர் பார்க்கும்போது அமைதியா உட்கார்ந்து மாதிரி தெரியும். இன்னொரு வார்த்தையை உருவாப்பாருங்க, சேர்ந்து வந்தது கூட ஒண்ணு இல்லாம ஆகிடுவான். அவங்க 2 பேருக்கு மத்தியில உள்ள பிரச்சனை கூட சின்னதா இருக்கும். இப்ப என்ன பிரச்சனை? உங்க மாமா வந்தாரு, என்ன கேள்வி கேட்டாரு, அவர் என்ன கேள்வியா கேட்டாருன்னு பேசுறாங்க. அது அர்த்தம் உள்ள தலாக்காக இருக்காது. சுத்தமான நிலையான்னு பார்க்கணும். இது எத்தனை நிலை? 5வது. அந்த சுத்தமான நிலையில கூட ஒன்று கூடாத நிலையாக இருக்க வேண்டும். ஏன் ஒன்று கூடுதல் நிலையில தலாக் சொன்னாரு? 2 நாளைக்கு முன்னாடி கூட சந்தோஷமா இருந்தீங்க, அப்புறம் என்னோட 2 நாள் கழிச்சு தலாக் சொல்றேன், என்ன தலாக் சொல்றேன் வருமா இல்லையா? இதெல்லாம் நானா சொல்லல, குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கு. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப 5வது கட்டம் சுத்தம், 6வது கட்டம் சுத்தமான நிலையில கூட ஒன்று கூடாத நிலையா இருக்கணும். எவ்வளவு பாருங்க இஸ்லாத்துல. அதுக்கு அடுத்து எத்தனாவது கட்டம்? 7வது கட்டம் என்ன தெரியுங்களா? 2 சாட்சியை வச்சுக்கணும். இன்னைக்கு என்ன நடக்குது? நிக்கால 2 சாட்சி யாரு பாக்குறாங்க, தலாக் போடும்போது எவனையும் பாக்குறது 2 சாட்சி. சூரத்து தலாக்ல வருது, நீதமான 2 சாட்சி வச்சு தலாக் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த கட்டங்கள்லாம் யாருக்காவது தெரியுமா? வாலிபர்களுக்கு மாப்பிள்ளை எங்க இருக்கிறாரு, எத்தனாம் தேதி கல்யாணம், 10ஆம் தேதி கல்யாணம். மாப்பிள்ளை எங்க? வெளிநாட்டுல. எப்போ வருவாரு? 8ஆம் தேதி வருவாரு, 10ஆம் தேதி கல்யாணம். ஒரு மண்ணு தெரிய மாட்டேங்குது. ஒரு நிக்கால மாப்பிள்ளைக்கு டபிள் டூ சொல்லுறாங்க, அவன் டபிள் டூ வேண்டாம், எங்க முடிச்சு. சில நிக்கால இப்படியே மாப்பிள்ளை உங்க வீடாமன்னு கேட்பாங்க. மாப்பிள்ளை என்ன செய்யறாரு இன்னைக்குதான் நாடே மாப்பிள்ளை பாக்குறேன். ஒரு நிக்கால அஷ்ஹது அஷ்ஹது அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டே வந்தாங்க. இமாம் சாஹிபுக்கு இந்த கபில்துன்னு சொல்லும் போது கொஞ்சம் திக்கிருச்சு. திக்கி என்ன பண்ணாரு? கபில்துன்றாரு. அது மாப்பிள்ளை கபில்துன்னு நாம இருக்காரு. ஒன்றும் தெரியாது. அந்த மாப்பிள்ளைக்கு வரவேற்பு பார்க்கணும், எந்த சட்டமும் தெரியாது. எடுத்த இடத்துல தலாக்கு. எவ்வளவு பேர் சேர்ந்து திருமணம் முடிச்சு வச்சாங்க. இவர் தலாக் பண்ணி நிச்சயிக்கிறாரு, சும்மா சொல்லிட்டு போயிடுவார். கணியத்துக்குரியவர்களே, இஸ்லாம் அழகான மார்க்கம், ஒன்று சேர்ந்து வாழ சொல்லக்கூடிய மார்க்கம். நான் கடைசியா ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு பஞ்சாயத்துல
இதனாலதான் நிக்காவுக்கு முன்னாடி நிக்காவுடைய சட்டங்களை வாலிபர்கள் என்ன செய்யணும், பெண்களும் சரி ஆண்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னாடி எத்தனை ஹாஜிகள் ஜோடில போய் கலந்துக்கிறோம், ஹஜ்ஜி எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஹஜ்ஜிக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். நிக்காவை என்ன, நிக்காவுடைய சட்டங்கள் என்ன தெரிஞ்ச பிறகு நிக்கா செய்யணும். எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இந்த தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கணவன் மனைவி மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தார்கள் தெரியும். ஒரு பஞ்சாயத்துல மாப்பிளுடைய அம்மா சொல்லுது, இந்த பாருங்க என் பையன் நான் சொன்ன தலாக் விட்டுருவான், ஹதீஸ்ல இருக்கு, அத்தா அம்மா சொன்ன தலாக் கூட விட்டுருணும். இந்த பொம்பளைகிட்ட யாரு பேச முடியும்? கத்துது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி ஒரு வாலிபர் வந்தார், வந்து சொன்னாரு, என்னுடைய மனைவிய எங்க அத்தா அம்மா தலாக் கூட சொல்றாங்க, நான் தலாக் கூட போனேன். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி நல்லா விசாரிச்சாங்க, தலாக்லாம் விடாத, எங்க அத்தா சொல்றாங்களே, உங்க அத்தா சொன்னாலும் பரவாயில்ல தலாக் விட கூடாதுன்றாங்க. அவர் உடனே சொன்னாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அவங்க பையன் தலாக் விட்டாராமே, அப்ப அது மாதிரி எங்க அத்தா சொல்லி நான் தலாக் விட்டா என்ன, போடா உங்க அத்தா உமர் இல்ல போட்டாங்க. உமர்ல யாரு, அவங்க அண்டர்ஸ்டாண்ட், அவங்க போற ரூட்ல சைத்தா வரமாட்டான். அவங்க சொன்ன பையன் தலாக் விட்டா கரெக்ட், அது உங்க அத்தா சொல்லி நீ தலாக் விடலாம் கரெக்டா வராது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, சட்ட திட்டங்களை பேணி அறிந்து அதனுடைய ஆழத்தை புரிந்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இந்த சட்ட திட்டங்களை எல்லாம், இந்த உரிமைகளை எல்லாம் சூரத்துல் நிசா பெண்களுக்கு வழங்கி இருக்கிறது. எனவே ஆண்களாகிய நாம் இந்த சட்ட திட்டங்களை தெரிந்து மன வாழ்க்கையை மனமான வாழ்க்கையாக மேற்கொள்வோமாக. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب.